கண்களால் உங்களை பார்க்கின்றேனா, உங்களை நான் பார்க்கும் போது எனக்கு மகிழ்ச்சி. என் கண்களால் உங்களை நான் பார்க்கிறேனே, நான் பார்க்கும் போது இதயத்துக்கு மகிழ்ச்சி. உங்க கிருபை கிருபை என்னை என்னால் வரையில் காத்தது. உங்க கிருபை உங்க கிருபை மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் திருச்சபையாளாரே. கர்த்தர் நீ செய்கின்ற அதிசயங்களை என் கண்கள் கண்டிடுவேன். கர்த்தர் நீ செய்ய போகிற அற்புதங்களை என் கண்களால் நான் பார்ப்பேனே. அது எனக்கு ஆச்சரியம், எனக்கு அற்புதம், எனக்கு சந்தோஷமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம். ஓகேயா? தேனினி மயிலும் இயேசுவின் நாமம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே. ஓ ஏத்ரோனியா கானியாத்ரோ இன்ப இயேசு அண்டை ஓடிவா, இன்ப இயேசு அண்டை ஓடிவா. இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? இன்ப இயேசு அண்டை ஓடிவா, இன்ப இயேசு அண்டை ஓடிவா. சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே. இன்ப இயேசு அண்டை ஓடிவா, இன்ப இயேசு அண்டை ஓடிவா. வருகிற காரியங்களை நமக்கு குறித்து சொல்லும் ஆவியானவர் இங்கே வந்துலாவுகிறார். அவருடைய கண்களை நீ பார்க்க வேண்டுமானால் இப்பொழுது நீ இன்று ஆவிக்குள்ளாக வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கண்களை உற்றுப்பார். இயேசுவை அவருக்குள் பிரதிபலிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உற்றி பார். இயேசு கிறிஸ்துவை அவர் பிரதிபலிப்பாரே. உங்களோடு இணைந்து உங்களோடு நான் ஊழியம் செய்கிறதை நான் கண்டேனே. உங்களோடு நான் இணைந்து ஊழியம் செய்கிறதை நான் கண்டேனே. ஆவியானவரே நீங்கதான் இன்று வாருமே. எல்லாம் கூப்பிடுங்க. ஆவியானவரே என்று நீங்க வாரும் தேவா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. Radyo Shahonia Kariantronia Nakania Kariandronia Yenidaya Ulaya Ummai Huyati Uyati Ulla Magilodaya Ummai Noki Patu En Idayam Tullodaya உம்மை உயர்த்தி உயர்த்தி
சொல்ல மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே வல்லவரே காண்பவரே, என்னை காக்கிற தேவனை இதுவரைக்கும் காப்பாற்றி நடத்தினவரே, நல்லவரே நல்லவரே வல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே, நன்றி 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 நன்றி. உயர்த்தி 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 யாமை நோக்கி பார்த்து இதயம் சொல்லுதையா. தென்றல் காற்றை போல் என்மேல் வந்து வீசிடும் இவர், இவர் யாரோ? தென்றல் காற்றை போல என் மேலே வீசிடும் இவர், இவர் யாரோ? இவர்தான் பூமியின் ராஜா, எங்களையாலும் ரட்சகரவர். இவரை போல் யாருண்டு உலகத்தில்? யாரும் இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லை. தீரே இயேசுவே அன்போடு ஆண்டவர் சேவையிலே மதிப்பேனே. தடைகளை உடைத்தவர் யார்? தடைகளை உடைத்தவர் யார்? தடைகளை உடைத்தவர் யார்? யார் யார் யார்? அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன? எப்படி வருகிறார்? வானங்கள் வழியாய் பறந்து பறந்து வரும் தேவன் இவர் யாரோ? எல்லா குஞ்சுகளையும் தாண்டி பறந்து வரும் சர்வ வல்ல தேவன் இவர் தானே. இவர் தான் அவருடைய நேசகுமாரன், அவரை நான் பிடித்துக் கொண்டேன், அவர் என்னை அழைத்துக் கொண்டார். ஆண்டோடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஆண்டோடு அழைப்பாரே, கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் போல் என் நேசர் ஏற்றுப்பார். ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya. என்னை காத்தவரே, என்னை காப்பாற்றினவரே, ஆண்டுகள் தோறும் அவர் நமக்கு செய்த அற்புதம் எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் நமக்கு அளித்த ஆசைகளை எண்ணிப்பார் எண்ணிப்பார். ஓரா காரியாதோ அது என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பவர் காப்பா என்றும் இனியும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார் உன்னை காப்பார், காப்பவர் காப்பார் என்றும் இனியும். கலங்காதே மனமே, இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த காரான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி பின்னும் போதிவர்களை என்போலம் செய்வது இன்னும் இறங்கவில்லையோ?
மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. தேவரி 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 யெகோவா தேவனே, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஈரே. உன் தேவைகளை எல்லாம் சந்தித்து உன்னோடு இருக்கும் ரட்சகர், நம்மை சூழ்ந்திருக்கும் யெகோவா ஷமா. ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை 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 உமக்கு, ஆராதனை ஆராதனை. Come on, sing. ஆராதனை ஆராதனை ரட்சித்தவரே உமக்கு ஆராதனை, அற்புதரே உமக்கு ஆராதனை. ரட்சித்தவரே உமக்கு ஆராதனை, அற்புதரே உமக்கு ஆராதனை, அதிசயம் செய்பவரே ஆராதனை. உங்க சமூகம் தான் எனக்கு இன்பமயம், அதிசயம் செய்பவரே ஆராதனை. உங்க சமூகம் தான் எனக்கு இன்பமயம். ஆராதனை ஆராதனை. நடத்துகின்ற இடங்களுக்கு ஆவிக்குள் என்னை கொண்டு போய் மகிழ்கிறீர். நீதனை நடத்த வேண்டிய இடங்களுக்கு ஆவிக்குள் என்னை கொண்டு போய் நடத்துகிறீர். என் பாதம் அங்கே ஆவிக்குள்ளே பட்டால் உங்க வல்லமை அங்கே வெளிப்படுவேன். என் பாதங்கள் அங்கே ஆவிக்குள் பட்டால் உங்க வல்லமை அங்கே வெளிப்படும். ஆராதனை ஆராதனை. Come on, sing. தூயவரே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயவரே உமக்கு ஆராதனை, துணையாளரே. பலப்படுத்தும் தேவனை ஆராதனை, என்னை பலப்படுத்தி இங்கே நிறுத்தினீரே. பலப்படுத்தும் தேவனை ஆராதனை, என்னை பலப்படுத்தி இங்கே நிறுத்தினீரே. Come on, sing. ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை. டாடி 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 டாடி, எங்க தேவனே நீங்க தான் எனக்கு டாடி டாடி. டாடி 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 டாடி, என் தேவனே நீ தானே எனக்கு டாடி டாடி. உங்களதான் அப்பா என்று நான் கூப்பிடுவேன், நீங்க தான் எனக்கு என்று அப்பா அப்பா. உங்களதான் அப்பா என்று நான் கூப்பிடுவேன், நீங்க தான் எனக்கு அப்பா அப்பா. Hallelujah. Amen. சங்கீதக்காரராகிய தாவீது கர்த்தரை துதிக்கிற துதியை நம் வேதத்திலே சங்கீத புஸ்தகங்களை நாம் பார்க்கிறோம். உங்களை எப்படி எல்லாம் நான் துதிக்கணும்.
எப்படியெல்லாம் உங்களை நான் பாடணும். தாவீது சொல்றாரு, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. தாவீது சொல்றாரு, what a wonderful man of God. தாவீது என்ன சொல்றாரு, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, துதிக்கு பாத்திரரே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிறகுகளின் மறைவு என்னை தினமும் மறைப்பவர் நீ. சிறகுகளின் மறைவு என்னை தினமும் மறைப்பவர் நீ. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே. சிறகுகளின் மறைவு என்னை தினமும் மூடுபவர் நீர். சிறகுகளின் மறைவு என்னை தினமும் மூடுபவர் நீர். உன்னதரே, என் தேவனே, உம்மை நான் ஆராதிப்பேன். உன்னதரே, என் தேவனே, உம்மை நான் ஆராதிப்பேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. யாரெல்லாம் கேட்கிறாங்களா கொடுங்க. செகண்ட் ட்ரிப், தேர்ட் ட்ரிப் கூட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பேசிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். என்னை ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப. 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 இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப.
ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆவியிலே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற வேதத்தின் ஆழங்களை நாம் சொல்லும்போது அது அநேகருக்கு புரோஜனமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிநாடுகள்ல இருந்து நான் கிறிஸ்துமஸ் நாள்ல கொடுத்த செய்தி கேட்டு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. something wonderful about what you are speaking. நீங்க பேசுறதுல ஏதோ ஒரு வித்தியாசத்தை நாங்க பார்க்கிறோம். நீங்க இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு வல்லமையான ஆழங்களை குறித்து நீங்க சொல்லியிருக்கிறீங்க. எங்க சர்ச்சுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷனை நாங்க கொடுக்க போகிறோம். ரொம்ப அருமையா நீங்க பேசுனீங்க. எதை குறிச்சு? நட்சத்திரங்களை குறிச்சோம், எல்லா காரியங்களை குறிச்சோம். அதை நாங்களும் சிந்திச்சு பார்த்தோம். அதுல ரொம்ப ஆழமா இருக்கு. ரியலி கர்த்தர் உங்களை இந்தியா தேசத்துல பயன்படுத்துகிறார். ஆண்டவர் அநேக நாடுகளிலே நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை பாருங்க. வெளிப்பாடுகள் தான் ரொம்ப பாருங்க. இந்த கடைசி நாட்களில வேதம் சொல்லுகிறது எபேசியர்ல, இதுவரைக்கும் யாருக்குமே வெளிப்படாத ரகசியங்களை கர்த்தர் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார் என்று எபேசியர் புஸ்தகத்துல போய், இதுவரைக்கும் லைஃப்ல வெளிப்படுத்தாத ரகசியங்களை கடைசி நாட்களிலே தம்முடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக கர்த்தர் வெளியரங்கமாய் வெளிப்படுத்துவாராம். அப்பொழுது எல்லாரும் திகைத்து, நிச்சயமாகவே கர்த்தர் இப்படிப்பட்டவரோ, இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்கிறாரோ, அவர் தான் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பாடிப்போம். அவரை போற்றி கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தும் அநேக காரியங்களை நாங்கள் சிந்திக்கிறோம். கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தும் காரியம் அநேகங்களை நாங்கள் சிந்திக்கிறோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் வல்லவர், பாதுகாத்தாரே அவர் நல்லவர், என்னை உயர்த்தினார் அவர் நல்லவர், என் கால்களை உயர்ந்த மேடுகளில் நடக்க பண்ணினார் அவர் கிருபை என்று உள்ளது. அவர் சிறகுகளால் என்னை மறைத்தாரே அவர் கிருபை என்று உள்ளது. என் நாவிலே புது பாடல் பாட வைத்தாரே அவர் கிருபை என்று உள்ளது. கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி ஹல்லேலூயா. பரிசுத்தத்தின் முடிவு நாட்களிலே நாம் இருக்கிறோம். இந்த நாட்கள் நம்ம என்ன செய்யணும்? எதுக்காக இந்த 3 நாள் கூடி இருக்கோம்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், திங்கட்கிழமை ஒரு நாள், செவ்வாய்க்கிழமை ஒரு நாள். நன்றி சொல்வதற்காக. அப்பா, நீர் எனக்கு செய்த நன்மைகள் எண்ணி முடியாதப்பா. போக்குல வரத்துல என்னை பாதுகாத்தீங்க அப்பா. அநேக நேரங்களிலே என்னோட கூட துணையா இருந்தீங்க அப்பா. சத்ரு அநேக விதமான வில்லுகளையும் அம்புகளையும் என்மேல் ஈட்டியாய் எரியும் போது நீர் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் என்னை காப்பாற்றினீர். உம்முடைய வாக்குகள் எனக்குள் இருக்கிறது. அது ஒருபோதும் மறைந்து போவதில்லை. தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டும் ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் யாராவது துக்கப்படுத்திருப்பீங்க, மனசோகப்படுத்திருப்பீங்க, மன கஷ்டப்படுத்திருப்பீங்க, மன வேதனைப்படுத்திருப்பீங்க.
இதனால வேதனைப்படுத்துகிறதுக்காக நம்ம இங்க வரல. எல்லாரையும் சகிக்கிற தன்மையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போன மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடுவோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் எடுப்போமா? 12ஆம் அதிகாரத்திலே 1-2 நாம் படிப்போம். Can you take it, Maggie? Take Ephesians. Hebrews, Hebrews chapter 12 verse 1 and 2. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் 12:1 பாரமான யாவற்றையும் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. என்ன பக்கத்துல நிக்குதான் சொல்லுங்க? என்ன பக்கத்துல நிக்குது? நம்ம நெருங்கி என்ன நிக்குது? பாவம் நிக்குது. இந்த நாட்கள்ல நம்ம இதுதான் திங்க் பண்ணோம். நமக்கு நிறைய பாவங்கள் நம்ம நெருங்கி நின்று இருக்கலாம். ஆனா கர்த்தர் இவைகள் எல்லாவற்றும் நின்று நம்மை காப்பாற்றிருப்பாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நீங்க பாவத்துல நீங்க விழாதது நீங்க உங்களுடைய மனப்பக்குவம், மன தைரியம் என்று நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க வேதத்துல இருந்து ஒருவேளை வேதத்தை படிச்சிருக்கலாம், அந்த நாள்தான் நீங்க அவைகள் இருந்து விலக்கி காக்கப்பட்டிருப்பீங்க. இல்லை என்றால் கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். பாருங்க என்ன சொல்ல, உங்களை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற, நம்மை சுற்றி என்ன பண்ணிருக்கு நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு. உதறினா என்னது? நம்மள என்ன ஏறும்? எறும்பு ஏறும். எறும்பு அடிச்சுன்னா ஏறிக்கப்பா, கொசு அரிச்சுன்னா ஏறிக்கப்பா, பூரா அரிச்சுன்னா ஏறிக்கப்பா, நான் எல்லாத்தையும் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? உதறுவீங்க. என்ன பண்ணுவீங்க? ஐயோ என்ட்ரெஸ் கட 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 உதறுவோம். என்ன சொல்ற? அந்த மாதிரி ஒருவேளை பாவம் ஏறுச்சுன்னு என்ன பண்ணோம்? உதறணும். உதறாம ஏறாத அப்படின்னா எறும்பு ஏறிட்டு தான் இருக்கும். அவன் சொல்லுங்க, எறும்பு பூரா ஏறிதான் இருக்கும். ஏறாத ஏசு கிறிஸ்து நாமத்துல ஏறாத. அதுக்கு ஏசு கிறிஸ்து நாமம் தெரியாது, அது பூரா அது ஏறிட்டு தான் இருக்கும். நீ என்ன பண்ணும்? உதறி தள்ளி விட்டு. கிரேப்ஸ் க்ளோரி என்ன பண்ணும்? யார உதறி தள்ளணும்? பாவத்தை. அமேன். பாவத்தை உதறி தள்ளி விட்டு. அமேன். என்ன சொல்லுங்க? முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்களே, கிரேஸ் என்னத்த பண்ணும்? ஏசு நாமத்துல போ உதறி தள்ளணும். எப்படி உதறணும்? கம்மிங்க. எப்படி உதறணும்? உதறி காமிங்க. என்னங்க உதறி காமிங்க? ட்ரெஸ்ஸ உதறுங்க. ஐயோ என்னப்பா ட்ரெஸ் உதறது? காசு கொடுத்தா ட்ரெஸ் உதருவாங்க. பாருங்க என்ன போட்டிருக்கு? சுற்றி நெருங்கி நிற்கிற. நெருங்கி எங்க எப்படி நிக்குதான்? நெருக்கமா நிக்குதான். எப்படி நெருக்கமா? அட்டையை போல. அட்டை எப்படி டக்குன்னு பிடிச்சிக்கும்? அட்டை எப்படி பிடிச்சிக்கோ? நல்லா பிடிச்சிக்காதா? அப்படியே உதறனா கூட போவாது. அமேன்னு சொல்லுங்க. உதறனா போமா? நல்லா உதறணும் அதை. அமேன்னு சொல்லுங்க. சோ பாருங்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு. அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன போட்டு? பாரமான யாவற்றையும், தேவையில்லாம சுமக்கிற பாரம், தேவையில்லாம சுமந்து கொண்டிருக்க பாரம். ஆண்டவரே என்னால நடக்க முடியல, ஆண்டவரே என்னால என்ன பண்ண முடியல. உன்னை யார் ஐபோன் வாங்க சொன்னா? ஐபோன் வாங்கினீங்கன்னா இஎம்ஐ கட்டி தான் வாங்கணும். நடக்க முடியல டாடி. டாடி தான். டாடி அடிப்பாரு, குச்சை கூட எடுத்து அடிப்பாரு. டாடி நல்லதுக்கு தான் அடிப்பாரு, கெட்டதுக்கு அடிக்க மாட்டார். அப்படித்தானே? டாடி எதுக்கு அடிப்பாரு? நல்லதுக்கு தான் அடிப்பாரு. என்ன பண்ண? பாரமான யாவற்றையும், ஐபோன் யாவற்றையும். ஒருவேளை நிறைய காசு இருந்தா ஐபோன் என்ன, ஆப்பிள் வாங்கிக்கோங்க, மேங்கோ வாங்கிக்கோங்க, அப்புறம் என்ன வேணா வாங்கிக்கோங்க. காசு நிறைய இருக்கு, ஐ கேன் பை. பட் காசு இல்லாம
நான் ஒன்றும் ரொம்ப பெரிய கிரேட் கிடையாது, எல்லா அதே கேஸ் தான். ஆமென். நான் ஏதோ சொல்றேன் பாஸ்டர் எல்லாமே அப்படிதான். எனக்கு தான் இந்த செய்தி. நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டர், நான் எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க பண்ண பாரமான யாவற்றையும் தேவையில்லாம சுமந்துட்டு கர்த்தர் எனக்கு சிறுவேலும் மரத்துல சுமந்துட்டாரு, ஆண்டவர் எனக்கு சுமந்துட்டு. நீங்க எனக்காக உன் ஐபோன் சுமந்தாரா? உன் ஐபோன் காசை சுமந்தாரா? உன்னுடைய பாரங்களை சுமந்தார். சிலுவை எதுக்காக சுமக்கப்பட்டது? இப்பொழுது ஒருவேளை நான் இந்த நேரத்துல ஏன் இதை குறித்து நான் பேசுகிறேன், ஒருவேளை நாம் செய்தது தவறு என்று நாம் உணர்ந்தால் கர்த்தர் நம்மை மன்னிப்பார் என்று வேதத்திலே போட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அகலக்கால் நாம் வச்சிட்டோம், அகலக்கால் நாம் வச்சிட்டோம். ஆனா நாம் செய்தது தவறு, இந்த தவறை நான் மறுபடியும் செய்ய மாட்டேன் என்று நாம் உணர்ந்தோம். ஆனால் அப்போது கர்த்தர் இறங்கி நமக்கு இந்த 2026 நீ மற்றவங்களுக்கு ஐபோன் வாங்கி கொடுக்கும்படி கர்த்தர் உன் கரத்தை பிடித்து, உன் கரத்தை பிடிச்சு என்ன பண்ணாரு? எப்படி கரத்தை பக்கத்துல கரகத்தை பிடிங்க, பார்த்து எதிராளி கரத்தை பிடிச்சிடாதீங்க. ஒருவேளை மேகியோட கரத்தை பிடிச்சிட்டு உன்னை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அநேகருக்கு ஐபோன் வாங்கி கொடுக்கும்படி, அநேகருக்கு ஐபோன் முதல்ல டாடிக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வாங்கி கொடு. அவன் அநேகருக்கு ஐபோன் வாங்கி கொடுக்கும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஜோ பார்த்து லைட் கை பிடிக்காது, அவன் வீட்டுக்கிட்ட அது இழுத்துருவா. ஆமென், பிரைஸ் தி லார்ட். சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, பாரமான யாவற்றையும். ஆனா நான் சொல்றேன், வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கலாமா பாஸ்டர்னா? கண்டிப்பா வாங்கலாம். ஏன்னா நீங்க வீடு வாங்கவே மாட்டீங்க லைஃப்ல. ஒருவேளை கர்த்தர் இந்த 2006 கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை நீங்க சொந்தத்தீங்கன்னா நீங்க கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா வீடு கட்டுறதுக்கு கண்டிப்பா கடன் வாங்க, கார் வாங்குறதுக்கு கண்டிப்பா கார் எனக்கு நெசசரினா வாங்கலாம். நமக்கு கொடுக்கறதுக்கு ஏற்றபடி பைக், எனிதிங் we can buy. பட் நான் என்ன சொல்ல, பாரமான யாவற்றிலும் அதுல தேவையில்லாம அதிகமா செலவு பண்ணி மற்றவங்க பாக்குறாங்களேன்ட்டு அந்த பைக் ஒண்ணு இருக்கு, இப்படி இருக்கும். பின்னால இருக்கவங்க பறந்து போயிட்டாங்கன்னா தெரியாது, ஏன்னா இவர் பறந்துட்டு தான் போவார். இவரு பின்னால இருக்கவங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்க, அவங்க அப்படியே இவர் விழுறாரோ இல்லையா, அவங்க விழுவாங்க பறந்து அதான் அந்த பைக்கை பார்த்தாரு. ஏன்னா ஒரு நாள் ஐஸுக்கு கூட்டு போனேன் தெரியுமா, எங்க பெங்களூர் ஒரு தடவை. அந்த பையன் அந்த பைக்ல தான் என்ன கூட்டிட்டு வந்தான். என்னடா பண்றது, ஏறிட்டு இறங்க முடியாது போல இருக்கு இதுல இருந்து. அவன் பஸ் ஸ்டாண்ட்ல ஏத்தி விடுறதுக்கு வந்தான். ஏப்பா அப்போ நான் நினைச்சேன், ஐயோ காலி, இவன் இப்படி வேற போறான். நான் எனக்கு பைக் ஓட்ட தெரியுது, ஆனா இவன் ஓட்டு அது வேற இப்படி இருக்குது. பைக்கு காலை கீழே வைக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, நோ எஸ்கேப். அவங்க ஓட்டுறவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க, பின்னால உட்காந்துருக்கவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, பாரமான, ஓகே வேற எங்கேயும் போயிடாதீங்க. பாரமான யாவற்றையும் என்ன பண்ணுங்க, தள்ளி விட்டு, சுட்டி நிற்கிற பாவத்தையும் பாரமான யாவற்றையும் என்ன பண்ணோம், உதறி தள்ளி விட்டு, ஹல்லேலூயா, என்ன பண்ணோம், விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே எப்படி ஓடணுமா? ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடக்கூடாதான். எப்படி ஓடணுமா? பொறுமையோட ஓடக்கடும். ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓடக்கடும். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நமக்கு என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதுல நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி பொறுமையோடு நீங்க ஓடினீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாம கொடுத்து, அது என்ன பண்றதுன்னு தெரியாம மற்றவங்களுக்கு அது கொடுப்பார். ஹல்லேலூயா. முக்கியமான வசனம் பாருங்க, என்னன்னா வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக பிதாவாகிய தேவன் வைத்திருந்த
சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். இன்னைக்கு ஒண்ணு அவமானப்படுத்துறாங்களா, துக்கப்படுத்துறாங்களா, கர்த்தர் நிமித்தமா கவலைப்படாதீங்க. சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரியத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்க உட்கார்ந்திருக்காரா? தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப எங்க உட்கார்ந்திருக்காரு? சோ வேதம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவோட கூட நாமும் ஆளுகை செய்வோம். இதுதான் சத்தியம். அப்ப எங்க ஆளுகை செய்வோம்? இயேசு கிறிஸ்து நட்சத்திரத்தை பார்த்து பேசினாரு, நட்சத்திரத்துக்கு பேர் வச்சாரு. எதுக்குன்னா, என்னுடையது இந்த நட்சத்திரம், இப்ப அது உன்னுடையது. என்னுடையதெல்லாம் உனக்கு நான் கொடுக்கிறேன், நீ இதை ஆண்டுகொள். ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு ஒவ்வொரு இடமா பிரிச்சு கொடுத்தது போல நீ ஆண்டவருக்குள்ளே இருந்து உண்மையாய் ஜீவிக்கும் போது கர்த்தர் உனக்கு நட்சத்திரங்களை பிரிச்சு கொடுத்து அவரோட கூட ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. அவரோட கூட ஆளுகை செய்வோம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி என்ன பண்ண? நீங்க இளைப்புள்ளவர்களாய் உங்கள். Can someone read in English if possible? Can you take Hebrews 12 and verse 3? Can anyone take and read? நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரை நினைத்து கொள்ளுங்கள். நீங்க அவரை நினைக்கலன்னா, அவரை நினைச்சு அவமானத்தையும் எல்லாவற்றையும் சகிக்காம இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஆளுகையை கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆளுகை உங்க பக்கம் வராது. ஆளுகை உனக்கும் எங்களுக்கும் வரணும்னா நாம் என்ன பண்ணணும்? அவரை போல வாழணும். நீங்க ஒரு சின்ன காரியத்தை கூட சகிக்காத ஜனங்களாய் நாம் இருப்போமானால் எப்படி கர்த்தரோட கூட ஆளுகை செய்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம்? கர்த்தரோட கூட ஆளுகை செய்கிற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன எடுத்துட்டீங்களா? படிமா. For consider him that endured such contradiction of sinners against himself, lest ye be weird and faint in your minds. Like the KJV there. Weird and faint in your minds. Okay? KJV na King James version. That's first class translation. So அந்த KJVல தான் நான் படிப்பேன். இப்போ வேற புது டிரான்ஸ்லேஷன்ல படிக்க மாட்டேன். இங்கிலீஷ் பைபிள் உங்ககிட்ட இருக்கா? அந்த பைபிள் KJVன்னு பாருங்க, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அதுதான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். ஸோ தேவ பிள்ளைகளே, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரச்சனையும் துக்கம் வந்துச்சுன்னா, சில பேரை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல, சில பேரை பார்த்தா உங்களுக்கு எரிச்சல் வருது, அதெல்லாம் விட்டுடுங்க, சகிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். தாவீது சொல்லுகிறது போல இதெல்லாமே பாடலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாவீது சொல்றதான், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன்,
ஏசையா 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 உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா 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 உம்மைத்தானே என் முன்னே சகாயரே உதவி செய்பவர் என்னோடிருப்பவர் நீர். சகாயரே உதவி செய்பவர் என்னோடிருப்பவர் நீர். வருகிற வருடம் ஆசீர்வாத மலையை, வருகின்ற வருடம் ஆசீர்வாத மலையை என் மேல் பெய்ய செய்து என்னை நினைப்பிரே. என் மேல் பெய்ய செய்து என்னை நினைப்பிரே. ஏசையா 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 உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா 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 உம்மைத்தானே என் முன்னே இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் செய்து வாழுகிறதே என்னுடைய நோக்கம் என்று நாம் சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி கர்த்தாவே உம்முடைய சித்தம் செய்து உம்முடைய இதயத்தின் ஆசைகளை நிறைவேற்றுகிறது என்னுடைய நோக்கமாயிருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை செதுக்கும். ஆண்டவரே உமக்கென்று செதுக்கும். உமக்கென்று ஒரு நல்ல பாத்திரமாய் என்னை செதுக்கும். ஆண்டவரே உமக்கென்று நல்ல பாத்திரமாய் நான் அணைத்துக் கொள்ளும். ஆண்டவரே வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைத்துக் கொள்ளுமே. கோயவரே கோயவரே அழைப்பெற்றாரரே களி மன்னான என்னையுமே களி மன்னான என்னையுமே வெறுமையான பாத்திரம் நான் நிறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியம் வெறுமையான பாத்திரம் நான் நிறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் அணைத்து கொள்ளும். இங்க முக்கியமான சாப்டர். வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம்
இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வித பாத்திரமாய் என்னையும் அவ்வித பாத்திரமாய் என்னையும் அவ்வித பாத்திரமாய் ஹல்லேலூயா. விலை போகாத பாத்திரமா இருக்கிறாயா? விரும்புவார் இல்லையா? யாரும் உன்னை விரும்பலையா? ஆமென். ஆண்டவர் இந்த 2026 ஆசீர்வாதத்தை மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லா கிருபையால் உகந்ததாக்கிடுமே. சொல்லுங்க. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லா கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைந்த என்னை ஒன்றனுக்கே உடைந்த என்னை ஒன்றனுக்கே உடைந்த என்னை ஒன்றனுக்கே உடமையாக்கிடுமே. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கண் போன போக்கை பெண்பச்சீனே கண்டேன் இல்லை என்பமே. நாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த மீட்பரே, வாழ்நாளெல்லாம் மன்னாசையெல்லாம் மயங்கியே மெய்வலி பெட்டகன்றே. கண் போன போக்கை பெண் பற்றினே. காணாமல் போன பாத்திரம் என்னை காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த வாழ்நாளெல்லாம் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் கூட என் வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தேன். மன்னாசை என்றால் என்னுடைய ஆசை என்னன்னா சம்பாதிக்கணும், பெரிய அப்படிலாம் கிடையாது. சும்மா ஒரு பேஷன். எங்க போனாலும் வாங்கணும், எங்க போனாலும் வாங்கணும். நேற்று இங்க முடிச்சுட்டு நாங்க போயிட்டு இருக்கோம். நானு, என் மனைவி மேகி எல்லாரும் கார்ல போயிட்டு இருக்கோம். அப்போ மைக்கேல் இந்த இதெல்லாம் பார்த்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இருந்தேன். சொல்லுவா, நீங்க பெரிய கார் வச்சிருக்கீங்க, நான் சின்ன கார் தான் வச்சிருக்கேன். ஆனா ரோல்ஸ் ராய்ஸ் தெரியுமா? இன்னைக்கு டாடி தாத்தா நினைச்சா எத்தனையோ ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியும். எல்லாரும் வித்தனா ஒண்ணு இல்ல, எத்தனையோ ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியும் இன்னைக்கு. ஆனா உங்களுக்காக, யாருக்காக? உங்களுக்காக. என்ன சொன்ன? மைக்கேலுக்காக
ஜோக்காக இதை நான் விற்காம இருக்கேன். நான் வித்தனா இன்னைக்கே எத்தனையோ என்னுடைய ரோல்ஸ் ராய்ஸும் ஜாலியா இருக்கலாம். ஏன்னா அவன் வந்து துபாய்க்கு போனாங்கல்ல, அங்க எல்லாம் பார்த்துருவாங்க ரோல்ஸ் ராய்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கும், எத்தனையோ கோடி இல்ல அது. அது மாதிரி எத்தனையோ வாங்க முடியும் இன்னைக்கு நினைச்சா கூட. ஆனா அப்படிதான் நான் ஜீவிச்சேன். மன்னாசையில் நான் மயங்கியே மெய்வலி வெட்டகன்றே கண் போல போக்கை பின்பற்றினேன், கண்டேன் இல்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் உம் பாதம் சேரும். கோயவரே கோயவரே பாடைப்பெண் காரணரே களி மன்னான என்னையுமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. நாம எதை குறிச்சு நாம் கவலைப்பட வேண்டாம். பேராசை என்கிற ஆசையில ஒரு காலத்துல நாம் மயங்கி இருந்திருக்கலாம். ஆனா அந்த நாட்கள கூட அநேகருக்கு செஞ்சதுண்டு. இந்நாள்ல யாருக்குமே கொடுக்கறதில்ல. ஊழியக்காரங்களுக்கு நான் நிறைய பேருக்கு கொடுப்பேன். கொடுக்கறதுல பெஸ்டா ஃபர்ஸ்டா இருக்கணும் அந்த சர்ச்சில். அப்படிதான் நான் அப்படிதான் இருந்தேன். ஆனா கர்த்தர் என்னை எல்லாவற்றிலும் ஆசிச்சு. நான் கொடுக்க அங்க தானா வந்துட்டே இருக்கும். நிலங்கள்லாம் தானா வந்துட்டே இருக்கும். தானா வரும், தானா கிடைக்கும். கொடுக்க கர்த்தர் ஆஸ்வதிப்பார் பாருங்க. எல்லை இல்லாத ஆஸ்வாதம். இன்னைக்கு நிறைய பேருக்கு கொடுக்க முடியாததுனால டைமை கொடுக்க முடியல, நேரத்தை கொடுக்க முடியல, கர்த்தருடைய சமூகத்துல இருக்க முடியல. பணம் 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 பணத்துல நீ உன் ஜீவனை வாங்க முடியாது. ஆண்டவரே, நான் இத்தனை கோடி வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு ஜீவனை கொடுப்பீங்களா? இல்ல. யாருக்கு எந்த டாக்டரும் சரி, எவ்வளோ கோடிகளை வச்சிருந்தாங்க நம்முடைய பழைய சீஃப் மினிஸ்டரு, எவ்வளோ இடங்களை வச்சிருந்தாங்க, எவ்வளோ நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை வச்சிருந்தாங்க. ஆனா தன்னுடைய ஜீவனை கடைசி நேரத்துல காப்பாற்றிக்க முடிஞ்சுதா? எப்படி இருந்தாங்க கூட இன்னும் நமக்கு தெரியாது. கரெக்டா தப்பா? சொன்னல மன்னாசையில் நான் மயங்கி. நான் உங்களெல்லாம் சொல்லல, நான் என்னதான் சொல்றேன். நான் தான் அப்படி இருந்தேன், நீங்களாம் அப்படி கிடையாது. நான் அப்படிதான் எங்க போனாலும் இல்ல, எங்க போன அப்படிதான் யோசிப்பேன். ஐயோ, இது கூட சடனா எங்கெங்கெல்லாம் லேண்ட் இருக்குன்னு சொன்னா எனக்கு தெரியாது. சட்டை சொல்ல வராது. அந்த அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசைச்சார். இப்போ மன்னாசையில் நான் மயங்கியே மெய்வலி வெட்டகன்றே கண்டே நிலை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை வாழ்நாளெல்லாம் பாதம் சேரும். சோ இந்த 2026 எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க சொல்ல போறீங்க. ஆப் பண்ணிட்டு சால்வேஷன் இந்தியா போடுமா? எப்படி இருக்கு ஒவ்வொருத்தரும் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க போறேன். ஃபர்ஸ்ட் மேகி கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இல்ல மேகியை காப்பி அடிப்பாங்க நிறைய பேர்.